ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் தான் போகிறோம். ஒமானில் நாங்கள் இருக்க ஏரியாவில் சோஹார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாதி ஒன்று இருக்குது. அந்த வாதி பற்றி தான் பார்க்க போகிறீங்க. நீங்கள் சோஹார் சைடில் ஒமான் சைடில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். அங்கே எப்படி இருக்குது, எப்படி தண்ணி இருக்குது, லொக்கேஷன்லாம் எங்கே இருக்குது, ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் வந்து நான் அந்த விலாகில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேருக்கு வந்து வாதினோடனே என்னென்னு தெரியாமல் இருக்கும். வாதிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் ஆறு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து இங்கே வந்து வாதின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து நிறைய ஒமான் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா நிறைய வாதி வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போகிறது அக்டோபர் மந்த்து, நல்ல பயங்கரமாக வெயில் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து தண்ணி நிறையா இருக்கும். எங்கள் மழை வந்து பார்த்திங்கன்னா எப்போவாது தான் பெய்யும். ஸோ இயர்லி ஒரு 3-4 டைம்ஸ் அந்த மாதிரி தான் நாங்கள் இருக்க ஏரியாவில் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எப்படி தண்ணி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அந்த ரூட்லாம் வந்து எப்படிங்கிறத நான் வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஃபலாஜ் ஏரியாவிலேருந்து கிளம்புறோம். இப்போ வந்து சொஹாரில் போய் மீட் பண்ண போகிறோம். ஒரு 4 ஃபேமிலியாக தான் கிளம்புறோம். ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பசங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக தான் இருக்காங்க. இப்போ வந்து டைரெக்டாக வந்து சொஹாரில் உள்ள லுல்லு ஹைப்பர் மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் அதை தாண்டி ஓஏசிஸ் ஹைப்பர் மார்க்கெட்டா, அந்த வழியாக தான் வந்து நாங்கள் வந்து மீட் பண்ண போகிறோம். ஓஏசிஸ் மாலில் வந்து எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி அங்கேருந்து நாங்கள் போக போகிறோம். ஸோ இப்போ அங்கே போய் பார்க்கலாம். வந்து ஃபலாஜ்லேருந்து வரதுனால லுல்லு ஹைப்பர் மார்க்கெட் கிட்ட உள்ள சிக்னலில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ரைட் எடுத்து அப்படியே வந்து டுவர்ட்ஸ் ஓஎஸ்எஸ் மால் அந்த டைரெக்ஷனில் வந்து போய்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ரூட்லேயே வந்து ஸ்ட்ரைட்டாக போனோம். நம்ம உங்களுக்கு வந்து லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்காக வந்து இங்கே ஓஎஸ்எஸ் மாலில் பார்க்கிங்கில் வந்து கேதர் ஆகிறோம். ஸோ இதுதான் வந்து இங்கே உள்ள ஒரு ஓஎஸ்எஸ் மால், சென்டர் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து நம்ம வாதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து அவுட் சைடில் தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம போகிறப்ப கண்டிப்பாக சேஃபாக போகணும். இன்னொன்று அந்த பிளேஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு போங்க. இப்போ அந்த வாதிலாம் இருக்குன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸில் யாராவது போயிருந்தாங்கன்னா அந்த மாதிரி பார்த்து நீங்கள் போகணும். மெயினாக வந்து சில வாதிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 4 வீல் டிரைவ் இருந்தால் தான் வந்து போக முடியும். ஸோ அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மோஸ்ட்லி வாதி எல்லாம் அவுட் சைடில் இருக்கிறதுனால நம்மளை வந்து பெட்ரோல் டேங்கெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி என்னென்ன கிட்ஸ் கூப்பிட்டு போனீங்கன்னா கிட்ஸ்க்கு என்னென்ன திங்ஸ்லாம் வேணுமோ ஸோ அதை எல்லாமே வந்து வாங்கிக்கோங்க. ஓகே, வாங்கிட்டு அதுக்கேற்றால போகணும். ஏன்னா நம்ம போகிற வழியில் உள்ள இடங்கள் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும். இங்கே உள்ள அரபு நாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அந்த தூரமாக வந்து மவுண்டெயின் தெரியுதுன்னு தெரியும். நம்ம ஊரில் மலைகள் இருந்ததுன்னா நல்லா பச்சை பசேல்னு இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நல்ல க்ரீனரியாக உள்ள பிளேஸஸும் ஒமானில் சில பிளேசஸ்லாம் இருக்குது. வெயில் வந்து பயங்கரமாக இருக்குது. ஆனால் வந்து அடுத்த மந்த்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கூலிங்காக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மந்த் வந்து நம்மளுக்கு இந்த தண்ணியில் இந்த டைமில் குளிக்கிறதுக்கு வந்து வாதியில் குளிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் மந்த்லாங்கிறப்ப சில்லுன்னு இருக்கும். ஸோ குழந்தைங்களால வந்து ரொம்ப வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து நிறைய கேமல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து மழை பெய்கிற டைமில் வந்து இந்த இடத்துலலாம் நிறைய தண்ணி போய்கிட்டு இருக்கும். ஸோ போகிற வழியில் நிறைய இடத்துல வந்து கேமல்லாம் பார்த்துட்டே போகிற மாதிரியான சுச்சுவேஷன் கூட அமையலாம். ரொம்ப அவுட் சைடு ஏரியா தான். நல்லா மேலே ஏறி இறங்குது பாருங்கள், அவ்வளோ ஒரு டெப்த்தாக இருக்குது. இந்த மாதிரி ஏரியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா கேமல் ஷெட்டு, இந்த ஆடு மாடுகள் வளர்க்குறது எல்லாமே இந்த மாதிரி இந்த வெயிலில் காஞ்சி தான் வந்து வளர்ப்பாங்க. அங்கே கூட பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு வாட்டர் டேங்க்லாம் வச்சுருக்காங்க. இது எல்லாமே இந்த மாதிரி அனிமல்ஸ்க்கோ யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்காக வச்சு செட் பண்ணி வச்சுருக்காங்க. மோஸ்ட்லி ஒமானில் வந்து பார்த்திங்கன்னா பிளேசஸ்லாம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இவ்வளோ நேரமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு ரோட்டில் போயிட்டு இருந்தோம். அதில் வந்து கட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மண் ரோடு அதில் வந்து போய்கிட்டு இருக்கோம்.
இந்த மாதிரி மேலே கீழே இறக்கமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 4 வீல் டிரைவ் தான் கண்டிப்பாக தேவைப்படும். இதுக்கு வந்து எப்படி இருக்கு, இதுக்கு வந்து அந்தளவுக்கு தேவையில்லை. ஸோ பாருங்கள், போகிற இடத்துலலாம் ரோடுகள் வந்து இப்படி தான். ரொம்ப நேரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹைவேலே தான் வந்தோம். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடில் வந்து கட் பண்ணி போய்கிட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாதி வந்து கொஞ்சம் நிறையா இருக்கும். இதில் வந்து சின்னதாக கொஞ்சமாக மட்டும் தண்ணி இருக்குது. இதுக்கு அடுத்து தான் நம்ம போகிறோம். மழை டைமாக இருந்ததுன்னா இந்த இடத்துல கூட கொஞ்சம் தண்ணி நல்லா வரும். நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா காரில் டர்ன் பண்ணதுமே வந்து இந்த ஒரு பிளேஸ் வந்து இருந்தது. இதே மாதிரி வந்து ஒரு 3-4 இடத்துல இருந்தது. அதில் சில இடங்களில் வந்து நம்ம நல்லா குளிக்கிற மாதிரி இருந்தது. இந்த பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டெப்த்தாகவே இருந்தது. சில அந்த பாறைகள் ஒட்டி உள்ள இடங்கள்லாம் வந்து நல்லா டெப்த்தாகவே இருக்குது. ஸோ ஸ்விம்மெல்லாம் பண்ணி சூப்பராக குளிக்கலாம். சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா பசங்களும் விளாடுற மாதிரியான பிளேசஸ் தான். இந்த கார்னர்லாம் பசங்களுக்குலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக சூப்பராகவே இருந்தது. பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. கிட்ஸ்லாம் நம்ம கூப்பிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஸ்விம் தெரியல அப்படின்னா இந்த மாதிரி ஏர் பலூன்ஸ்லாம் நீங்கள் எட்டு போனீங்கன்னா அவங்களும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக நல்லா ஃப்ரீயாக ஜாலியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரை மாதிரி தண்ணி வந்து டேம் மூலமாக நம்மளுக்கு அள்ளிட்டுலாம் போகாது. ஸோ இது வந்து நார்மலாக வந்து மழை பெஞ்சாதான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தண்ணி வந்து வரும். யார் அதிக நேரம் மூச்சு அடக்கி வைக்காங்கன்னு பார்ப்போம். 1 2 3 ஸ்டார்ட். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2வது பிளேஸு. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததுலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேஸ் வந்து இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்காக அப்படியே மூவ் பண்ணி வந்தோம். ஸோ அதுக்கிட்டே தான் இந்த இடம் இருக்குது. அப்படியே போக போக இன்னும் 2 பிளேஸ் கூட இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டெப்த்தாக இல்லை, டெப்த் வந்து கம்மி தான். ஸோ கிட்ஸ்லாம் விளாடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நாங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணதுனால அதுக்கப்புறம் அப்படியே சாப்பிட வந்து உட்காந்தாச்சு. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்து ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி இண்டிவிஜுவலாக கொண்டு போயிருந்தோம். ஸோ சாலடு, அதுக்கப்புறம் ஃப்ரைடேனால இங்கே கண்டிப்பாக வீக்கெண்டாக நான்வெஜ் தான். ஸோ வந்து எல்லாருமே குக் பண்ணி கொண்டு போனதுனால அங்கே எல்லோரும் மொத்தமாக உட்காந்து சாப்பிட்டோம். மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா 1-2 மரங்கள் இருக்குது. நாங்கள் சாப்பிட்ற டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 o'clock பீக் ஹவர்ஸு, வெயில் நல்லா அடிச்சுது. ஸோ அதில் கிடைச்ச இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த பிளேஸு. அதுலேருந்து கொஞ்சம் தான் டிஸ்டன்ஸு, ரொம்ப வாக் பண்ணி போனதில்லை. பார்க்குறதுக்கே எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள், தண்ணி எவ்வளோ கிளியராக இருந்தது. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெப்த்தாக இருந்தது, ரொம்ப ஆழம்னு சொல்ல முடியாது. ஸோ எல்லாருமே நார்மலாக கேஷுவலாக குளிக்கலாம். ஸோ சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மலைகளாக தான் இருக்கும். அதுக்கிடையில் இந்த மாதிரி தண்ணி நிறைய ஃபிஷ்ஷு, இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபிஷ்ஷாக போயிட்டு இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. கிட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாண்டாங்க. நாங்களுமே ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணோம். இதோட லொக்கேஷன் வந்து கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த செகண்ட் பார்த்தோம்ல அந்த லொக்கேஷன் தான். நான் வந்து இன்னொரு இதையும் தாண்டி ஒரு இடம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே வந்து நாங்கள் ரொம்ப போகல, ஏன்னா டைம் ரொம்ப ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ஏரியா வந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். கைஸ், உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பிளேஸ் எல்லாமே கண்டிப்பாக நீங்களும் இந்த ஏரியா இருந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். அதுக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இடத்துல இந்த மாதிரி தண்ணி இருந்தது. ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணோம். ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக இந்த ஏரியாவில் தான் விசிட் பண்ணி பாருங்கள். ஆனால் மழை டைம் வருது ரொம்ப சேஃப் கிடையாது. ஏன்னா போகிற ரோட்டில் ஃபுல்லாகவே வந்து ஸ்லோவாக மேலே ஏறி இறங்குது. அதில் ஒவ்வொருத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா வாதி தான் இருக்குது. நம்ம மழை அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக இருக்கும், ரோட்டில் தான் நம்ம போக முடியாது. ஸோ மற்ற நார்மல் டைமில் நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். லொக்கேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.